ஒரே ஒரு நிமிஷம், அவங்க 2 பேரும் எதுக்கு மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்க? அவங்க குழந்தைங்களுக்கு ரைட், இவங்க எதுக்கு செஞ்சுக்கிட்டாங்க? என்ன தெரியும், நானா வேலைக்கா புடிச்சேன். திருமணம் என்பதும் செக்ஸுக்காகவும் நடப்பதை போலவே மறுமணம் என்பதும் செக்ஸுக்காகவும் நடக்கிறது. என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் தோண்டி கேட்டு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. இரண்டாவது திருமணம், ஆனா ஒரே வார்த்தையில அவங்கள டக்குன்னு ஜஸ்ட் ஃபார் செக்ஸ் மேன் அப்படின்னு ஒரே அடியா தலையில அடிச்சிருங்க. அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். திருமணம் என்பது செக்ஸுக்காக நடக்கலங்கிறது உண்மைனா, மறுமணம் என்பதும் செக்ஸுக்காக மட்டும் நடக்கல. உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. அந்த பெண் இன்னொருவனோடு படுக்கையை பகிர்ந்திருக்கிறாள், அவளை நான் மணந்து கொள்ள முடியாது, நான் அவளுக்கு எனக்கு மனப்பக்குவம் கிடையாது, அதான் சொல்லிட்டு போலாம். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். என்ன பொறுத்தளவு திருமணம் என்பது ஒரு துரதிஷ்டமான ஒண்ணு தான். துரதிஷ்டவசமான விஷயம். முறைப்படி மரணம் மறுவரை, அதை நீ விரும்பாத. 20 வயசு 21 வயசு தான் இருக்கும். கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. வீட்டுல சித்திரவதை நிறைய இருந்தது. சிகரெட்ல சூடு வச்சாங்க. எனக்கு அந்த மனிதர்கள் மேலயே ஒரு வெறுப்பாயிடுச்சு. எஸ், சாருக்கு அவங்களுக்கு ஒரு சரியான ஒருத்தர் கிடைச்சாரு, கல்யாணம் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு சரியான ஒருத்தர் கிடைக்கல, கல்யாணம் பண்ணிக்கல. ஆமாங்க, போன வாரம் கூட 2-3 பேர் வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. சமுதாயம் எங்களை புறக்கணிக்கலைங்க சார். ஏதோ 1-2 பேர் தாங்க, சொந்தங்கள் தாங்க சார் எங்களை ரொம்ப கேவலப்படுத்தினாங்க. சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். அவங்க ஒரு ஏற்கனவே ஒரு மேரேஜ் ஆகி அதை தெரியாம எங்களுக்கு மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. 4 பொண்டாட்டி 7 வப்பாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கான். லைஃப்ல எவ்வளவு டார்ச்சர்ஸ், சந்தேகப்படுவாங்க. இல்லாத கெட்ட பழக்கம் கிடையாது, எல்லாமே இருக்கு. கொத்தடிவ மாதிரி எல்லாம் நடத்திட்டு இருக்கறான். ஆனா அடிக்கிறான், ஊனா குத்துறான். ஒரு சகோதரனா உங்களுக்கு சொல்றேன், பாவம், நீங்க உங்களுக்கு தெரியாமலே உங்களை தண்டிச்சிட்டு இருக்கீங்க. Are you really happy for the past 10 years? டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. திருமணத்தை சிறப்பாக நடத்துகிறோம், மறுமணத்தை மனதார ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அதில் என்ன சங்கடங்கள் இருக்கிறது? நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். ஏன் அதை தனி மனித அளவில் என்னால ஒத்துக்க முடியல அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள் என்ன? இன்னைக்கு அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போறோம். சட்டுப்புட்டுன்னு பேசி முடிச்சு விட்டு மழை தண்ணி வர்றதுக்குள்ள வீட்டு பக்கம் போய் சேர்ற வழியை பாருங்க. ஒரு மனிதனுக்கு, நம்ம சொசைட்டில ஒரு தனி மனிதனுக்கு திருமணம்ங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். திருமணம்ங்கிறது பிறப்புல இருந்தே இருக்கக்கூடிய ஒரு கனவு. அது அதனால அது ரொம்ப உயர்த்தியான பெரிய விஷயம் தான். பெரிய தொல்லை. கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்த நாட்டு முட்டாள்தனமான சட்டம். சின்ன குழந்தையா பிறந்ததுல இருந்து இவனுக்கு எப்படி மாப்பிள்ளை பார்க்கணுங்கிறது தொடங்கி பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு மிகப்பெரிய கனவு நிறைவேறுகிற ஒரு பருவம் அது. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. திருமணம் என்பது வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தின் ஒரு அடையாளம். ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பத்தின் அடையாளம். இனிமே தாண்டா உங்க டவுசர் கிழியும். திருமணம் இல்லாத வாழ்க்கை ஒரு கசப்பு. வாழ்க்கையில ஒரு சந்தோஷங்களே கிடைக்காது. ஒரு சந்தோஷம் என்பதே ஒரு உறவின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும். அது திருமணம் தருகிறது. முதலில் அவள் உன்னை மெட்டி போட வைப்பாள், பின்னால் முட்டி போட வைப்பாள். உங்களுக்கு திருமணம் என்பது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு மகிழ்ச்சியானது? என்ன பொறுத்தளவு திருமணம் என்பது ஒரு துரதிஷ்டமான ஒண்ணு தான். துரதிஷ்டவசமான விஷயம். கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் இருந்த சுதந்திரம் என்ன, இப்ப பண்ற கஷ்டம் என்ன? சோ திருமண வாழ்க்கை தம்பி சொன்னது போல அர்த்தமற்றது. வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காது, இன்ஸ்பிரேஷன் இருக்காது, பாலைவனம், எலக்ட்ரிக் சுடுகாடு, ரத்த பூமி. இங்க குழாயை திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ஒரு உறவு இல்லை என்றால் கண்களை இழந்தது போன்றது. வாழ்க்கையே சூனியம், அது நரகம். இந்த உலகத்தில் வாழ்வதில் அர்த்தமில்லை. நடுரோட்ல போய் லாரி வரும், மேலே ஏற்றினா போ. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் திருமணம் முறிவு ஏற்பட்டோ, அல்லது விதவையாகி போனாலோ, அல்லது கணவன் இறந்து மனைவி இறந்தாலோ, என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா திருமணம் இல்லாத ஒரு வாழ்க்கை அர்த்தமற்றது. இன்னொரு திருமணம் என்று வருகிற போது அதை மட்டும் ஏன் மறுக்கிறீர்கள்? சபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையில இறப்பும் பிறப்பும் ஒரு முறை நிகழ்வது. அதே போல் தான் மனைவியின் இணைப்பும் இழப்பும் ஒரு முறை தான் நிகழ்வேணும். அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா உச்சால எடுத்து உச்சியில ஊச்சிட்டு இருப்பான். உங்க வயசு உள்ள பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு 20 வயசு 21 வயசு தான் இருக்கும். கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. வீட்டுல சித்திரவதை நிறைய இருந்தது. சிகரெட்ல சூடு வச்சாங்க. அப்புறம் ஏதோ வீட்டுல வேலைகள் அதிகம், மாமியார் கொடுமை, வீட்டுக்காரர் கொடுமை எல்லாமே அனுபவிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டா. அவ அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க, அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. மறுபடியும் அவங்க அம்மா போய் எங்க சொந்தக்கார போய் பார்த்தா அவளை வேலைக்காரி மாதிரி நடத்துனாங்க. மாடு மாதிரி வேலை வாங்குறாங்க, மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. இப்படியே நடந்துட்டு இருந்தா ஏதாவது சாப்பிட்டு உலகத்தை விட்டே போயிடுவேன். உடனே என்ன பண்ணாங்க, உடனே அவளை கூட்டு வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரீமேரேஜ் பண்ணோம். இப்ப நல்லா ஹாப்பியா ஒரு குழந்தையோட நல்லா இருக்காங்க. விடுங்க, போட்டு அவங்கள நசுக்காதீங்க.
இன்னைக்கு மறுமணம் செஞ்சுக்காதனால கூட இருக்க மனைவியும் இல்ல, தனிமரமாக விடப்பட்டதுனால பிள்ளைகளும் இல்ல. இந்த வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு மறுமணம் செஞ்சுக்கிட்டா என்ன? நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு மோண்டு பேண்டு அவன் வேற கூட ஓடி போயிடுவான். அட போக. எனக்கு மேரேஜ் ஆகி 10 years ஆகுது. 10 years ஆகுனா within 3 monthsல I got divorce and 10 years நான் இப்ப நான் தனியா தான் சர்வே ஆயிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 24 hours பத்தல தேயா பறக்குறேன். 1 minute 1 lakh எனக்கு. And எதனாலனா he cheated me. அவங்க வந்து ஒரு ஏற்கனவே ஒரு மேரேஜ் ஆகி அத தெரியாம எங்களுக்கு மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்னங்க எத்தனை நாளாங்க இப்படி நடக்குது? இது காலங்காலமா நடக்குது. And that too illegal relationship he is having with another lady. ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன்டி. வெப்பாட்டி வைக்கலன்னா என்ன எவனாவது பெரிய மனுஷன் ஏத்துக்குவானாடி? சரி. And எங்க வீட்லயும் பெரியவங்க வந்து நானும் அந்த கல்யாணத்தை ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்து எல்லாமே தான் பண்ணிக்கிட்டேன் நான். ஆனா அதுக்கு இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? காலையில அருக்காடி வீட்டுக்குள்ள நுழையுது, மத்தியானம் மயிலாத்தா வீட்டுக்குள்ள நுழையுது. ஆனா within 10 days or within 1 month I came to know அந்த ஆள் வந்து சரியில்லை. அந்த பொறுத்தல வாழ்ந்தவன விட அந்த பொறுத்தல வாழ்ந்துகிட்டதாயா கொல்லப்பை நாட்டுக்குள்ள அடக்கா. சரி. ஓகே, நான் அவர்கிட்டயே பேசினேன். ஓகே, நீங்க அந்த லைஃப் கல்யாணம் பண்ணிருக்கீங்களா, அதை விட்டுட்டு வந்துருங்க, இல்ல என்ன விட்டுடுங்க அப்படின்னா. அடிமே ஐயோ நான் இப்படிப்பட்ட புருஷன் இருந்தா என்ன செத்தா என்ன? he said இல்ல நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன், ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது, நான் உன் கூடவே நல்லபடியா வாழன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஓகே, ஐ அக்செப்டட். மொத்தத்துல புருஷனங்கள சென்டிமெண்டா பேசி திருத்த முடியாது, செருப்பால அடிச்சு தான் திருத்தணும். ஐ given 3 months time to that guy. இந்த விஷயத்தை நான் என்னோட அப்பா அம்மா அண்ணன் தம்பி யார்கிட்டயும் சொல்லல. விடிய வெளிக்கு போற வரைக்கும் அடிச்சே கொள்ளுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அதை அட்வான்டேஜா எடுத்துட்டு டெய்லி நான் தூங்கிட்டே இருப்பேன், திடீர்னு 2 மணிக்கு எழுந்து பார்த்தா எங்க இருக்கானே தெரியாது, போயிட்டு இருப்பான் அந்த வீட்டுக்கு. பொட்டி பாம்பா அடக்கி வச்சிருந்த என் மச்சான பொட்டி தூக்கிட்டு ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு வச்சிட்டாலே இந்த சிறுக்கி எங்கன்னே தெரியாது. அண்ட் அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா வந்து டார்ச்சர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நான் அடிக்கிறான், ஊனா குத்துறான், ஏதோ 3 வேளை சோத்துக்காக காலத்தை தள்ளிட்டு இருக்கேன். முதல் மனிதர் தவறானவர், அதுக்கு நீங்க எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது. தப்புன்னு சொல்ல முடியாதத, ஏதோ நடந்து போச்சு ஒரு கல்யாணம். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. உங்களுக்கும் அந்த திருமணத்தில் நடந்த தவறுக்கும் தொடர்பில்லை, ரைட்டா? நீங்க அதுக்கப்புறம் 10 வருஷமா கல்யாணம் பண்ணிக்காமல இருக்கீங்க. அது என்னோட ஃபேமிலி மேட்டர், அத நான் பர்சனலா டீல் பண்ணிக்கிறேன், நீ கவலைப்படாத. இல்ல சார், நான் வந்து அந்த லைஃப்ல வந்து பட்ட கஷ்டத்தினால எவ்வளவு டார்ச்சர்ஸ், சந்தேகப்படுவாங்க, இல்லாத கெட்ட பழக்கம் கிடையாது, தண்ணி தம் எல்லாமே இருக்கு. வருஷம் குடிப்பாங்க, எப்பாவது பொண்ணுகள்கிட்ட சந்தோஷமா இருக்கும்போது குடிப்பாரு. என்னன்னா எனக்கு வந்து அந்த திருமணத்துல நம்பிக்கையே இல்ல. பிகாஸ் என்கிட்ட நிச்சயம் ஆன பிறகு அவங்க பேசின விதம் பழகின விதம் எல்லாம் பாக்குறச்சு 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புடிச்சுதான் வரணும். இவர் பக்கா ஜென்டில்மேனா. உங்களுக்கு மறுமணம் மீது மதிப்பில்லாமல் போனதுக்கு காரணம் திருமணம். ஆமா, அவ்வளவுதான். கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். அதான் நான் என்ன கேட்கறேன், ஒரு உண்மையா ஒரு நல்ல பையன் கிடைச்சா, ஒரு நல்ல மனிதர் கிடைத்தால் திருமணம் செய்தோ நீங்கள் தயாரா? காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த 2 மலர்கள் மாதிரி, வாழ்க்கையில அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. நீங்க வாழ்க்கையில சந்திச்ச மிக நல்ல ஆண்மகன் யார்? அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆகிற அளவுக்குலாம் இன்னும் யாரு? என் அழகுக்கு அந்தஸ்துக்கு நான் இப்படியே தான் சாகர வரைக்கும் இருப்பேன். இவங்க அந்த பழசையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற இன்னும் நல்ல லைஃப் வந்து இவங்க வேஸ்ட் பண்ணதான் நினைக்கிறாங்க. டேய், கல்யாணம் பண்ணா நிம்மதியா வாழவே முடியாது. இவங்க அந்த க்ரூட் மைண்ட், சரி ஹஸ்பண்ட்னா இப்படிதான் இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு தவறான கட்டம், அந்த இதுல இருந்து வெளில வர மாட்டாங்கறாங்க. இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. சரி, ஒரு இடத்துல நம்ம அடிபட்டுருச்சு, விழுந்துட்டோம்னா அங்க இருந்து நம்ம வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும். ஷிஃப்ட் ஆனாதான் அங்கதான் சமமான இடம். ஓகே, அங்க தட்டி விட்டு இங்க பாக்குறேன். அப்படி போனாதான் நம்மளோட லைஃப் வந்து லீட் பண்ண முடியும். இருக்கிற கொஞ்ச காலத்தையும் வந்து இன்னொருத்தர நல்லவரோட லீட் பண்ணலாம்ல. நான் நினைச்சா பண்ணலாம், சோ ஆனா பண்ண மாட்டேன். You are happy? Yeah, I'm happy. Okay. நான் அவனோட மேரேஜ், அவங்கள மேரேஜ் பண்ணினப்போ ஜஸ்ட் ஐ மை 10th ஸ்டாண்டர்ட். நானும் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் பத்து வீட்டோட செட்டில் ஆயினா இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த வெளியில வந்ததுக்கு அப்புறம் சங்கடங்கிற வார்த்தைக்கு வாழ்க்கையில அர்த்தம் தெரியாம இருந்தனா இப்ப எவ்வளவு கவலைப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். நான் படிச்சு ஒரு சொந்த வீடு கட்டி MA கம்ப்ளீட் பண்ணேன், MBA கம்ப்ளீட் பண்ணேன். Now I am going to doing my psychology. Appreciated. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. இது பாராட்டுக்குரிய விஷயம். அமெரிக்காவில் $7000 சம்பளம், 3 ரூம்கள் கொண்ட ஒரு வீடு, மனிதனே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்ற வார்த்தை இது. நீங்க தான் எப்படியாவது எங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அசால்ட்டனா. ரொம்ப சிம்பிள். கல்யாணம் ஆகி பாவம் 6 மாதத்துல ஏதோ நடந்து போச்சு. அந்த பெண்ணுக்கு குழந்தை இடம் கிடையாது. இப்ப பண்ணிக்கலாமா? அப்ப பண்ணிக்கலாம். பக்கத்துல கொடுங்க, சாட்டை கொடுங்க. அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். அந்த பொண்ணுக்கு ஒரு 8 மாசம் 10 மாசம், ஓகே 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, ஆனா குழந்தை இல்ல, விவாகரத்து ஆகி. அந்த பெண்ணுக்கு இன்னொரு மறுமணம் செய்யலாமா? என் சந்தேகத்தையே சீக்கிரத்துக்கு வழியை காணோம். நான் எப்படி அரசு சந்தேகத்தை தீர்த்து வைப்பேன்? செய்யக்கூடாது. ஏன்? Why? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உங்களை பார்த்து அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டை இதுதான். உடனே ஒரு நிமிஷம், அவங்க 2 பேரும் எதுக்கு மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்க? அவங்க குழந்தைங்களுக்காக, ரைட்? இவங்க எதுக்கு செஞ்சுக்கிட்டாங்க? இப்போ லேசா தொட்டேன்னு வெச்சுக்கோ கண்ணு, எண்ணி கரெக்டா 10வது மாசத்துல நீ தாயாயிடுவ.
குழந்தைகளுக்காக சொன்னது வந்து அவர் பெண்ணுக்கு நீங்க கேட்கும்போது சொன்னோம். குழந்தைகளுக்காக ஒரு நிமிஷம். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. இது வந்து இந்த வயசுலயே தேவைப்படும்போது எப்படி தேவைப்படாம இருக்குன்னு கேட்டோம். நாங்கள் திருமணம் செய்து கொண்டது அதற்காக அல்ல. அப்படி நீங்க சொன்ன தப்பு. அப்படித்தான்டா பேசுவேன். கேளு, உனக்கு இது வேணும்னா நீ அங்க போய் கேளு. அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டை என்னன்னு கேட்டா, அவர்களுடைய பிரச்சனை அவர்களுக்கு தெரிகிறது. அவங்களே அந்த தடைகளை உடைத்து கொண்டு ஒரு முடிவுக்கு வந்து அதை செய்யறாங்க. அவன் கஷ்டம் அவனுக்காக தெரியும். பெரிய மனுஷங்க பேசுற குத்திடுவேன். இரண்டாவது திருமணம் ரீமேரேஜ்ங்கிற விஷயத்தை ஆனா ஒரே வார்த்தையில அவங்கள டக்குன்னு ஜஸ்ட் ஃபார் செக்ஸ் மேன் அப்படின்னு ஒரே அடியா தலையில அடிச்சிருங்க. சாரி சித்தப்பா, கால பல்லு வழக்குல தான் வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. உங்களுக்கு அபிப்பிராயத்தில் இல்லாத ஒரு விஷயம் பாலியல் தொடர்பான இச்சைகளோடு தொடர்பு படுத்துவது மட்டும் எப்படி சரியா இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு எவன்டா ரைட் ராங் சொல்றது? அடுத்தவனுக்கு ராங்கா போடுறது எல்லாமே எனக்கு ரைட் தான்டா. ஒருத்தர் ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டாலே அது ஜஸ்ட் ஃபார் செக்ஸ் அப்படித்தான் அப்படின்னா இந்தியாவிலும் செக்ஸ் எளிதாக கிடைக்கிறது. ரைட்? என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. நம்ம அப்படித்தானே இருக்கும் இந்த தேசமும். இங்க ஒண்ணு யாரையும் பூட்டி வச்சிரலையே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. அப்படி செக்ஸுக்காக மட்டுமே ஒருவர் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னா அவர் திருமணமே செஞ்சுக்க வேண்டாம். வெளிநாட்டுக்காரன் செக்ஸ்ல எல்லாம் மீறி எகிரி போய்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம நாட்டுக்காரருக்கு முதலீடுனா என்னன்னு தெரியல. நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தா திருமணமே செக்ஸுக்காக தான் நடக்குதுங்கறதை நம்ம ஒத்துக்கணும். 4 வருஷத்துக்குள்ள 4 புள்ள பெத்து கொடுத்தவ நானா நீயா? இஸ் தட் ட்ரூ? தென் எப்படி ரீமேரேஜ் மட்டும் செக்ஸுக்காக நடக்குது? திருமணம் என்பது செக்ஸுக்காக நடக்கலங்கிறது உண்மைனா மறுமணம் என்பதும் செக்ஸுக்காக மட்டும் நடக்கல. உச்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன் பாரு. திருமணம் என்பதும் செக்ஸுக்காகவும் நடப்பதை போலவே மறுமணம் என்பதும் செக்ஸுக்காகவும் நடக்கிறது. என்ன எல்லோடா நான் பரிசுக்கா போயிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். மறுமணம் என்றாலே அது செக்ஸுக்காக மட்டும் நடக்கிறது என்கிற மனோபாவம் நமக்குள்ள இருக்கு. அது சரி தப்புங்கிறது அவங்க சொந்த விஷயம், அதுக்குள்ள வரவே இல்லை. பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால அப்படிதானே? அந்த மறுமணத்திற்கு விரோதமாக இங்க நடக்கிற விஷயங்களாக நீங்கள் எதை பார்க்க? உறவினர்கள் அந்த மறுமணத்துக்கு தடை எதுனா வில்லங்க யாருன்னா சொந்தக்காரங்க தான். என்ன பண்றாங்க? அது சாதாரண பிரச்சனையா தான் இருக்கும். அது ஃப்ரீயா விட்டா அதுவாவே சரியாயிடும். ஆனா அதை நாங்க விட மாட்டோம். சம்பாதிக்கக்கூடிய பொண்ணா இருந்ததுன்னா அவங்க சம்பாதிச்சுட்டு வரணும்னு பேசாம விட்டுருவாங்க. சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கட்டும் அப்படின்னு பேசாம விட்டுருவாங்க. திரும்ப மறுமணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. என்னையா காசு 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 பணம் காசு. அதே மாதிரி ஒரு தாய் தாப்பிள்ள அக்கா தங்கச்சி வீட்டுல இருக்காங்கன்னா அவங்க அந்த அக்கா தங்கச்சி வீட்டுல வேலைக்காரியா இருக்கட்டும், வேலைக்கு போகாதவங்க அந்த சம்பளம் இல்லாத வேலைக்காரியா வச்சுக்குவாங்க. காலையில நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க. அண்ணன் தம்பியா இருந்தாங்கன்னா அண்ணன் தம்பி வீட்டுல வேலைக்காரியா வச்சுக்குவாங்க, சம்பளம் இல்லாத வேலைக்கு வச்சுக்குவாங்க. அந்த பெண்ணுக்கு மறுமணம் பண்ணி வைக்கணுங்கிறது இல்ல. கடைசி வரைக்கும் சோத்துக்கு துணிக்கு நம்ம கிட்டயே கையேந்தி நிக்கணும். அப்பதான் பயம் இருக்கும். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல முடியும். நான் வந்து மறுமணம் மட்டுமே பண்ணி வச்சிட்டு இருக்கேன். வசந்தம் மறுமண தகவல் நிலையமே நான் வச்சு நடத்திட்டு இருக்கேன். 20 வருஷமா இதுவரையும் 12,000 மறுமணம் பண்ணிருக்கேன். பல்லே ஆலியா நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலையில இருந்து ஒரு பெண் ஒரு கிராமத்துல இருந்து பேசுறாங்க. சார் நான் ஒரு வீடோ எங்க அம்மா அப்பாவும் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க, வீட்டுல யாரும் இல்ல, அதனால நான் உங்ககிட்ட பேசுறேன். 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரகசியத்தை சொல்ற கேளு. நான் விடோ ஆகி 15 வருஷம் ஆச்சு. 23 வயசுல நான் விடோ ஆனேன். இன்னைக்கு 40 வயசு ஆக போகுது. என் தம்பிக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறத பார்த்து என்னால முடியல. சின்ன சிறுசுங்க இளம் ரத்தம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பீங்க. மாடியில பெட்ரூம் இருக்கு, அங்க கூண்டு போய் கொஞ்சம் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எனக்கு போன் பண்ணி அம்மாவும் அப்பாவும் கல்யாணத்துக்கு போனதுக்கு அப்புறம் பேசுறாங்க. பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லாம் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். சோ மறுமணத்திற்கான விருப்பம் இருக்கு, சூழல் தான் இல்லங்கிறீங்க. இவன் சேர்த்து வைக்க மாட்டான், நானா போய் மரணத்தை சேர்த்துக்கிறேன். தாய் தகப்பனும் மத்தவங்களும் சொந்தக்காரங்களும் சமுதாயம் சமூகம் தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் இதுக்கு எதிரியா இருக்காங்க. சொந்த பந்தம்லாம் சும்மா பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவாங்க. அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க தான் வாழணும். வேற என்ன தடை இருக்கு? ஒரு பெண்ணானவள் ஹஸ்பண்ட் இறந்தாலும் சரி, இல்ல டிவோர்ஸியோ இல்ல செப்பரேட்டட் வாட் எவர் இட் இஸ், அவ வந்து தனியா இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். நான் அவ நல்ல குடும்பத்துல வளர்ந்திருப்பா. ஒரு 4 ஆம்பளைங்க அவளை வந்து அப்ரோச் பண்ற விதம் தவறாக இருக்கும். உங்களுக்கு துணையா என்ன எப்படி வேணாலும் உபயோகப்படுத்தலாம். They will not have a concept to go and remarry her. Or instead they'll use her in a wrong way. சரியான விஷயமா இருக்கே இவங்க சொல்றது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இல்ல அது கண்டிப்பா கரெக்ட்ங்க சார். அவங்க சொன்ன 100% கரெக்ட். அத நானும் அக்ரி பண்றேன். நெருப்ப தொட்டா சுடுன்னு சொல்லிதான் போய் நம்ம சுற்றுச்சு நம்மளுக்கு. நாங்கெல்லாம் கருணையோட பார்த்தா கற்பூர எரியும், கொடூரமா பார்த்தோம்னா குடிசை எரியும்டா. மறுபடியும் போய் அதுல விளையாண்டு நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம வாழ்க்கையை மறுபடியும் நம்ம முன்னேற்றத்துக்கு தடை ஏற்படுது. மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ,
சிறகடிப்போம் நாங்க. நம்ம முன்னேற்றத்துக்கே தடை ஏற்படுது சார். வாழ்க்கையில வந்து நம்ம ஒரு வைராக்கியம். உங்களுக்கு திருமணத்தின் மீதே வெறுப்பு அப்படிதானே? வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. இப்ப நான் வந்து திருமணம் பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு சொசைட்டில ஏதோ ஒரு லெவல்ல இன்னைக்கு கடவுள் புண்ணியத்துல ரொம்ப டாப் லெவல்ல இருக்கேன். நான் மூங்கில ஓசந்து வளர்ந்தேன். ரொம்ப ஆட்டிட்டு இருக்காத. மூங்கில் தானா பாத்திட்டு எரிஞ்சிர போகுது. என்னுடைய தைரியத்தினாலே என்னுடைய வைராக்கியத்தினாலயும் நான் முன்னேற்றமே தடப்பட்டிருக்கோம். யாருடைய பாதையிலும் நான் போக விரும்பல. நான் போற இடமெல்லாம் பாதையா மாறணும். இவங்க அந்த 3 குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்க, நான் அந்த குழந்தைங்க மேல வர்றப்ப பாக்குறேங்க, அந்த அக்கா முகத்துல வந்து அவங்க பையனை காட்டுறதுல வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷப்பட்டாங்க. மலை நல்லா இருக்கியா மலை? அவங்க நான் தப்பா சொல்ல, எல்லா பேரண்ட்ஸ் நீங்க என்ன பாத்தீங்கன்னா தெரியல. I will play the videos for you. யார் எங்க வந்து நின்னப்ப உங்க முகத்துல என்ன ரியாக்ஷன் வந்து என்னால உங்களுக்கு ப்ளே பண்ண முடியும். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி சரி அடுத்த கேள்வி கேளுங்க. உங்க வலியை நான் அக்செப்ட் பண்றேன். அதுக்காக நானும் வருந்தேன், சமூகமும் வருந்தேன். ஆனா ஒட்டுமொத்தமாக உங்கள் கோபத்தை சமூகத்தின் மீது திருப்புவது என்ன நியாயமாக இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன். உனக்கு புரியல, நீ விட்டு பார், அப்ப தெரியும். சார் லட்சத்துல ஒருத்தர் அப்படி இருக்கலாம் சார். லட்சத்துல ஒருத்தர் இப்படியும் இருக்கலாம். ஆமாங்க சார். சோ உங்களுக்கு சரியான ஒரு மனிதர் கிடைத்திருந்தால் திருமணம் செய்திருப்பீர்கள். ஆமாங்க. போன வாரம் கூட 2-3 பேர் வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. இப்ப என்ன அவசரம், இன்னும் 2 வருஷம் போயிட்டுமேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். சாருக்கு அவங்களுக்கு ஒரு சரியான ஒருத்தர் கிடைச்சாரு, கல்யாணம் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு சரியான ஒருத்தர் கிடைக்கல, கல்யாணம் பண்ணிக்கல. எனக்கு அப்படி இல்லைங்க சார். எனக்கு அந்த மனிதர்கள் மேலயே ஒரு வெறுப்பாயிடுச்சு. எஸ். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா? அந்த பழி எனக்கு வேண்டாமா? உங்களுக்கு மனிதர்கள் மீது வெறுப்பே ஒழிய மறுமணம் மீது வெறுப்பல்ல. ஆமா, மறுமணம் மீது வெறுப்பு. எஸ். மனிதர்கள் பிடிக்காம ஆயிடுச்சு கடைசில பார்த்தா. ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து. உங்களுக்கு unfortunately what happened is நீங்கள் மனிதர்களை வெறுக்கிறீர்களே அன்றி திருமணத்தை வெறுக்கல. இல்லனா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க. பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. மெயினா பாத்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைங்க நிம்மதியா இருக்கறதே இல்லைங்க சார். என் வாழ்க்கையில எத்தனையோ உதாரணத்தை சொல்ல முடியும். நான் கண் கூட பாத்துர்க்கேங்க. இது ஒரு வேலைன்னு மெனக்கட்டு பாத்துக்கிட்டாக்கும். அதான்டா இது பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி உண்டா இல்லையா? மறுமணம் செய்து கொள்வதன் மூலமாக ஆண் வேண்டுமானால் பலன் அடையலாம், பெண்ணுக்கு பலன் இல்லை. அதுக்கு தனியாவே இருந்திரலாம். உன் கூட மல்லு கட்டதுக்கு அன்னைக்கே நான் எங்கயாவது போய் வேலைக்கு சென்றிருந்தேனா இன்னைக்கு 4 காசு சம்பாரிச்சு ஊடு வாசல் வாங்கி லட்சாதிபதி ஆகி இருப்பேன். ஒரு மறு திருமணத்தில் பெண்ணுக்கு பிரச்சனை இருக்கா? தினமும் பிரச்சனை. பெண்ணுக்கு பிரச்சனை இல்லை. இங்க வந்திருக்கவங்க எல்லாம் நீங்க பாருங்க சார், கல்யாணம் ஆகி பிரச்சனை இல்லாதவங்க தான் வந்திருக்காங்க. எந்திரி லூசு. அம்மா யார கட்டிங்க வந்த? 90 அதாவது ஒரு 100 பேர் அந்த மாதிரி மறுமணம் பண்ணிருக்காங்கன்னா 70% to 80% வரைக்கும் வந்து பிரச்சனையில தான் லேடிஸ் வாழ்றாங்க. காலையில ஒரு பிரச்சனை, அது காலை உணவு. ராத்திரி ஒரு பிரச்சனை, அது இரவு உணவு. சார் அவங்க குழந்தைங்க நிம்மதியா இருக்கிறது இல்லைங்க சார். இந்த காலத்துல எப்படி தெரியுமா சார், பெத்த குழந்தையவே வந்து அவன் அப்படியே பார்க்க மாட்டேங்கிறான். நாக்க உள்ள வச்சு பச்சு நறுக்கி இப்படி நறுக்கி ஒண்ணே. இப்படி இருக்கிறப்ப அடுத்தவங்க வந்து பாப்பாங்க. என்னங்க சார் அசூரன்ஸ் இருக்குது? நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும் தான் பதிலே தவிர இப்போ இதுல எத்தனை % இருக்காங்கிறதுலாம் யார்ட்டையும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்லாம் இல்ல. எல்லாம் மனக்கணக்குத்தான். அப்புறம் இன்னொன்னு தம்பி, தோட நம்ம சங்காத்தத்தை முடிச்சுக்கிறோம். உங்கள் அனுபவத்திலிருந்து நீங்க பேசுறீங்க. நீங்களாவது வேடிக்கையை பார்த்த அனுபவத்தில் பேசுகிறீர்கள், அவர் வாழ்கிற அனுபவத்திலேயே பேசுறார். அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்றுத் தரும்னு விவேகானந்தர் சொல்லிட்டார். பண்ணிக்கவே கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னாருங்க, கரடி போட்டிருக்காரு. நான் கேட்கிறேன், தவறுதா எடுத்துக்க கூடாது. நம்முடைய மகள் நாம் திருமணம் செய்து வைக்கிறோம். இந்த பாரு, நீ ஒத்துக்கல அப்புறம் சாமி வந்து கண்ணை குத்திடு. 18 வயசுலயோ 19 வயசுல திருமணம் செய்து வைக்கிறோம். ஏதோ ஒரு விபத்திலே அவருடைய கணவன் இறந்து போனால் உங்கள் பெண் குழந்தையை நீங்கள் கடைசி வரைக்கும் அப்படியே வைத்திருப்பீர்களா? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. சமுதாயம் வந்து எங்களை புறக்கணிக்கலைங்க சார். ஏதோ 1-2 பேர் தாங்க சார். சொந்தங்கள் தாங்க சார் எங்களை ரொம்ப கேவலப்படுத்தினாங்க. கெஸ்ட் டஸ்ட் இது ரெண்டுத்தையும் வீட்டுக்குள்ள ரொம்ப நாளைக்கு வச்ச கூடாது, அடிக்கடி கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். புரியுதா? நம்ம தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு கூட போயாச்சுங்க சார். ஆனா இந்த 3 குழந்தைங்களோட முகம் பார்த்து தான் நாங்க 2 பேருமே இவங்களுக்காக தெய்வமே நன்றி சொல்வேன். தெய்வமே. உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? இந்த 3 பேர்ல யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லாரும் ஒரு மாதிரி தாங்க சார். எனக்கு ஒரு ஸ்பெஷல் பிரெஃபரன்ஸ் இருக்கும். ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? பொதுவா இது வந்து கேட்க முடியாத ஒரு பதில் சொல்ல முடியாது சார். ஸ்பெஷல்னே இல்லைங்க சார். அவர்கிட்ட வேணா கேட்டு பாருங்க சார். என்னோட குணமே வந்து கண்டிஷன் தாங்க சார். என்னது அண்ணன் போட்ட கோடு, இத நீ தாண்டப்படா. இப்போ உங்க பசங்களுக்கே கூட இது தெரியாம இருக்கும். ஒரு பிள்ளை மேல ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருக்கும். அது பாகுபாடு இல்ல. அது கையிலே வளர்ந்த பிள்ளையாக இருக்கலாம், அல்லது அந்த பிள்ளையோட ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். யாரு மின்னலா? இல்ல அம்மா ஜன்னல். போடா. பிறக்கும் போதே உலகத்தை அழிக்க போறதுக்குதுங்க. அதுக்காக வேறுபடுத்தி நடத்திட மாட்டோம். பட் ஸ்டில் டீச்சர்ஸ்க்கு எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நல்ல ஸ்டூடெண்ட் தான். ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் மேல ஒரு சின்ன, அதுக்கு காரணமே தேவையில்லை. காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் இருந்தா அது காதலா இருக்க முடியாது. அந்த மாதிரி இந்த 3 பிள்ளைகளும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை இது. அஸ்வின் குமார். அஸ்வின் குமார் எங்க இருக்காரு? அவரா நடுவுல இருக்கவரா? தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. இவங்க 2 பேரும் கொஞ்சம் நல்ல தப்புங்க சார். அவங்கள பாத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இது. அவங்க கொஞ்சம் ஏமாளி மாதிரி. அப்பாவி பிள்ளை. பச்சை பிள்ளைன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நேத்து சந்து மனையில ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கான்.
முந்தா நாள் தியேட்டர் வாசல் ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்தேன். ஆமாங்க சார். சோ அதனால கூடுதல் அதனால பேசலாம். அவன் மேல கொஞ்சம் வெளியே காமிச்சிக்க மாட்டேங்க சார். ஆனா அவன் மேல கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி. இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அந்த சப்ஸ்கிரைப் நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய்.